ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 122 கனவு நிலை உரைத்தல். 1219வது குரட்பாய் பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நனவினான் நல்காரை நோவர், கனவினான் காதலர் காணாதவர். நனவினான் நல்காரை நோவர், கனவினான் காதலர் காணாதவர். நனவினான் நல்காரை நோவர், கனவினான் காதலர் காணாதவர். இந்த ஊரில் இருக்கிறவங்க என்னை பார்த்து இப்படி பேசுகிறாங்களே, வீட்டில் இருக்கிறவங்க சரி, ஊரில் இருக்கிறவங்க சரி, இந்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எங்கே அவர் எங்கே காணோம் உங்கள் வீட்டுக்காரு எல்லாம் கேட்குறாங்க. வேறு வேலை இல்லையே உங்களுக்கு. இவங்க வீட்டில் யாராவது வெளியே போயிருந்தா நான் கேட்குறேன்னா எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு, எத்தனை நாளாக வர காணமே நான் கேட்குறேன்னா, ஏன் என்னை இப்படி உயிர் எடுக்கிறீங்க? தினமும் எப்போ வருவார், எங்கே போனார், எதுக்கு போனார், எத்தனை நாள் ஆச்சு போய் கணக்கு போட்டு சொல்லணும். நான் வேறு வேலை இல்லை உங்களுக்கு. என்னம்மா இவ்வளோ நாளும் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சுட்டு இருக்கிறாரு, நீ எப்படிம்மா இதெல்லாம் தாங்கிக்கிற? எங்களால் தாங்க முடியாதும்மா. இது ஒரு விதமான பேச்சு. அது போங்க ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இதை வெறுப்பு ஏற்றுறது, அவளை அழ வைக்கணும். இது தேவையா உங்களுக்கு? எங்கேயோ போயிருக்கிறாரு, வருவார். போயிருக்கிறாரு, கவலைப்படாதம்மா, குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குமா, கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, வருவார். அப்படி சொல்லணும் ஏதாவது ஒன்று. அதை சொல்லலை. எங்கே போனார், சண்டையா, எங்கே போயிருக்காரு, சொந்த ஊருக்கா போயிட்டாரா, வெளிநாட்டுக்கு போயிட்டாரா? ஐயோ வெளிநாட்டுக்கு போனால் சீக்கிரம் வரமாட்டாங்கம்மா, அங்கே பெரிய பெரிய அழகிலாம் இருக்காங்க, அங்கே மயங்கி அப்படியே நின்றுடுவார், அந்த இடத்துல நின்றுடுவார், வரமாட்டார். இப்படிலாம் பேசுவாங்க சில பேர். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க தாறுமாறா? என்ன இப்படி ஏன் இப்படிலாம் கேட்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்ன கேட்டு என்ன சித்திரவதை பண்ணுறீங்க? ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? நேரில் தான் வரலையே ஒழிய ஒவ்வொரு நாளும் என் கனவுல வர்றாரு. எனக்கு ஆறுதலாக நீ அழாத, நான் வந்துடுறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கனவுல அவர் நேரடியாக என்னென்ன இன்பத்தை கொடுப்பாரோ அந்த இன்பத்தையெல்லாம் கனவுல கொடுக்குறார். அந்த இன்பத்தையெல்லாம் நான் வாங்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், நல்ல மனநிலையோடு தான் இருக்கேன். நீங்கள் எதுக்கு என்னை இப்படிலாம் கேட்டு என்னை சித்திரவதை பண்ணுறீங்க? நல்லா இருக்கிற மனசை ஒடிக்கிறீங்களே, என் மனசை கெடுக்குறீங்களே, என் மனசை புண்படுத்துறீங்களே. நான் அழுது உங்கள்கிட்ட அழுது என்னை விட்டு போயிட்டாரு, இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை மாதம் ஆச்சுன்னு அழுது நான் உங்கள்கிட்ட என்னையே நீங்கள் அழ வைக்கிறீங்க. உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க. நனவினா நல்காரை நோவர், அந்த மனுஷன் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சரியில்லை? அவர் ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காரு, வரப்போகிறாரு. அதுக்கு தான் அவருக்கு தினமும் கனவுல வர்றாரு, எனக்கு வேண்டிய இன்பத்தையெல்லாம் எனக்கு கொடுக்குறாரு, எனக்கு அதுவே போதும். அவர் வேலையை முடிச்சுட்டு நல்லபடியாக வரட்டும், நல்ல பணம் சம்பாதிச்சுட்டு வரட்டும். அவர் வரத்தான் போகிறாரு. நீங்கள் எதுக்கு அவரை போய் திட்டுறீங்க, என்னையும் திட்டுறீங்க, என்ன நச்சரிக்கிறீங்க, எங்கே போனாருன்னு அவரை திட்டுறீங்க. நீங்கள் ஏன் போனவன் சீக்கிரம் வரக்கூடாது? அவனுக்கு என்ன புத்தி இல்லை? இப்படிலாம் பேசுகிறீங்க அவரை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? வாய் மூடிட்டு போங்க, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க என்றெல்லாம் கனவிலே பேசுகிறாள் தலைவி. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கணவரை தூற்றி பேசுகிறார்களாம், இவளையும் தூற்றி பேசுகிறார்களாம். அவர்களை வாயை அடைப்பதற்காக இப்படி சொல்லுகிறாள். நீங்கள் பேசாதீர்கள். அதை போல அவர் தினமும் கனவில் என்னை பார்க்கிறார், எனக்கு இன்பத்தை கொடுக்கிறார். நான் நலமாகத்தான் இருக்கிறேன், என் மனநலம் குறையவில்லை, என்னுடைய மனசு நலமாகத்தான் இருக்கிறது, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், கவலை இல்லை என்று சொல்லுகிறாள். இப்படி ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி பேசுகிறாள். கணவர் வரவில்லை என்று அவரை திட்டுகிறார், நெஞ்சத்தை தூது அனுப்புகிறாள், கண்களை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாள். தோழிக்கு சொல்லுகிறாள், தோழி இன்னும் வர காணமே, என்ன ஒரு காக்கா கூட கத்த மாட்டேருந்தே, வர்றேன்னு சொல்லி காக்கா கத்துனா அவர் வருவார்னு அர்த்தம். காக்கா கூட கத்த மாட்டேருந்தே, இப்படியெல்லாம் புலம்புகிறாள். அதே சமயத்தில் யாராவது திட்டினால் அதற்கு மறுப்பு தெரிவித்து நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொல்கிறார். இப்படி காதலினுடைய மனநிலை கனவிலே கூட அப்படியே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கனவிலே பயிற்சி எடுத்துக் கொள்கிறாள். கனவிலே இன்பத்தை அடைகிறாள், கனவிலே நிம்மதி அடைகிறாள், கனவே போதும் என்று ஒரு நிலைக்கு வருவார்.
கனவிலாவது வருகிறாரே அதுவே போதும் என்று ஒரு நிலைக்கு வருகிறாள். இப்படியெல்லாம் புலம்புகின்றாள். கனவிலே புலம்புகின்றாள், நனவிலே புலம்புகின்றாள். காதலினுடைய வருத்தம் இது திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். மீண்டும் நல்ல சந்திப்போம்.